ஹலோ கைஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புதுசாக ஒரு கார் வாங்கலாம். அந்த காருக்கு வந்து ஒரு 5 lakhs கிட்ட லோன் போகும். அப்போது அந்த கார் லோனுக்கான அப்ளை பண்ணுற அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் இப்போ வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து ஸ்பெஷலாக எங்கள் பேங்க்கில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, இன் கேஸ் ஆஃப் எனி இல்னஸ் நீங்கள் அந்த லோன் பேமெண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்கிறார், கம்மியாக தான் சொல்கிறாருன்னு வச்சுப்போமே. உங்களுக்கு ஓகேனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நேச்சுரல் டெத்தாக இருந்தால் இந்த பாலிசி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இன் கேஸ் ஆஃப் நேச்சுரல் டெத் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, புதுசாக ஒரு டிசீஸ் எதுனா டயக்னோஸ் பண்ணுறாங்க, ஆர்எல்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டாங்க, சடன் டெத், அந்த மாதிரினா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் மெயினாக அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறார், ரோடு ஆக்சிடெண்ட் இதில் கவர் ஆகும். இப்போ நம்ம ஊரில் இருக்க ரோடெலாம் சரியில்லை, ஸோ அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த லோன் அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியல, அதுக்காகவே இன்சூரன்ஸ் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேங்க் வந்து ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கு. நான் எந்த பேங்க்குன்னு பேர் சொல்ல விரும்பலை. பேங்க் எப்படி யோசிக்குதுன்னா, தரமான சாலைகள் வந்து போட மாட்டாங்களாம், ஆனால் அந்த சாலை சரியில்லாமல் எதனா ஒரு விபத்து நடந்ததுன்னா லோன் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு இன்சூரன்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. எனக்கு தெரியலங்க, எனக்கு நிச்சயமாக தெரியல. இதில் யார் வந்து புத்திசாலி, யார் வந்து முட்டாள்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.